நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உழைப்பு உச்சந்தோட வைக்கும், தன்னம்பிக்கை உங்கள் தடைகளை தகர்த்து வெற்றியடைய வைக்கும் என்று சொல்வார்கள் அறிஞர்கள். தன்னம்பிக்கையோடு தமிழகம் முழுவதும் நாம் மேற்கொள்ளும் களப்பணிகளுக்கு வெற்றிகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது உங்களிடமிருந்து. வாருங்கள், இணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம், சாதனைகள் பல புரிவோம். திருவள்ளூர் மாவட்டத்தின் நீராதாரம் காக்க ஆங்காடு கிராமத்தில் ஒரு களப்பணி மேற்கொள்ளப்பட்டது. அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். இந்த குழுவோடு சேர்ந்து உங்களோட உதவியும் ஜனங்களோட உதவி எங்க ஊர் மக்களும் சேர்ந்து அதை கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க. அதனால இந்த முடிவு எடுத்ததால ஊர் மக்களும் அதுக்கு என்ன பொருள் உதவியோ வேற எந்த உதவியோ வேணும்னாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த குளத்தை சீரமைக்கும் பொதுமக்களுக்கு நாங்களால மகளிர் குழு இல்லாத சார்பில் இல்லாதவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு தண்ணி போக்குவரத்து என்ன செலமா டிராக்டர் எல்லாம் உதவி நாங்களும் ஒத்துழைக்கிறோம். இந்த கோயிலுக்கு அருகாமையில் உள்ள குளத்தை தூர்வாரி அதுக்குண்டான பணியை செய்யறதுக்கும் எங்களால் முடிந்த சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்குண்டான பணியை செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் மூலயமா இதை தெரியப்படுத்துகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆங்காடு பகுதியில் உள்ள இந்திரேஸ்வரர் கோயில் குளத்தை தூர்வாரும் பணியில் இந்த பகுதி மக்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த குளம் இவர்களுக்கு முக்கிய நீராதாரமாக சொல்லப்படுகிறது. இந்த குளம் ஆகாய தாமரை மற்றும் புதர்களால் மண்டி கிடக்கிறது. இந்த குளத்தை சீரமைக்கும் பணியில் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள், தன்னார்வலர்கள், இளைஞர் அமைப்புகள் என அனைத்து தரப்பினரும் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த குளத்தை சீரமைப்பு பணிகள் குறித்து பேசுவதற்காக இந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்த ஜெகன் என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகன், இந்த குளத்தை சீரமைக்கிறதுக்காக எப்படி நீங்க முடிவு எடுத்தீங்க? இது இந்த நம்மால் முடியும் குழுவினரோட நீங்க எப்படி தொடர்பு கொண்டீங்கன்னு கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. சார், நாங்கள் முடிவு பண்ணது பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை டிவி நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம்மால் முடியும் நிகழ்ச்சின்னு ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்து தொடர்பு கொண்டு முடிவு பண்ணி அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களும் எங்களை குளத்தால் நேரடியாக பார்வையிட்டு நீங்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுங்கன்னாங்க. நான் கலந்தாய்வு கூட்டம் போட்டோம். கலந்தாய்வு கூட்டத்தில் எங்கள் கிராம மக்கள் அனைவரும் பங்கேற்றப்போ யார் என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் மின் என்னால் முடிஞ்சு நான் ஒரு டிராக்டர் தரேன், என்னால் முடிஞ்ச ஒரு ஜேசிபி தரேன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மாதிரி எல்லாமே நீ ஜேசிபி டிராக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களோட கிராம மக்கள், பொதுமக்கள்ல இருந்து மகளிர் குழு, இளைஞர் அணி, விவசாய அணி எல்லாருமே இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நாம் ஏற்கனவே 3 களப்பணிகளை மேற்கொண்டு நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து நடைபெற்ற 4வது களப்பணி இது. இது போன்ற பல நீர்நிலைகளை சீரமைக்க அந்த பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் நீர்நிலைகளை சீரமைக்க அங்கு சில களப்பணிகளை நாம் மேற்கொண்டோம்.
கன்னியாகுமரி மாவட்டத்தின் நீராதாரத்தை பாதுகாக்க கரிச்சான்குளம் அங்கு சீரமைக்கப்பட்டது. இந்த களப்பணியில் இன்டெக் அறக்கட்டளை மற்றும் டாக்டர் மோகன்லால் தலைமையில் மக்கள் ஒருங்கிணைந்து களம் இறங்கினார்கள். அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். குமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கின்ற நீர்நிலைகளை தூர் வாங்கி மீண்டும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற பெரும் நோக்கோடு புதிய தலைமுறை நம்மால் முடியும் என்ற குழுவும் இன்டாக் அமைப்பும் தோட்டியோடு பகுதி மக்களும் இணைந்து இன்றைக்கு கரிச்சான்குளத்தை தூர்வாங்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தூர்வாங்குவதன் மூலம் இந்த பகுதிகளுடைய நிலத்தடி நீர் உயர்வதோடு விவசாயிகளுக்கும் அது பலன் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த பணிக்கு எல்லோரும் அவர்களுடைய உதவிகளை செய்வதன் மூலம் மீண்டும் இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா குளங்களையும் தூர்வாங்கி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த நோக்கத்தின் குறிக்கோள். காலை 7 மணிக்கு தொடங்கிய பணி மக்கள் ஒத்துழைப்போடு தொடர்ந்து மாலை 4 மணி வரை நடைபெற்று முடிவடைஞ்சிச்சு. இரண்டாம் நாள் பணியில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரை தூர்வாரி சுத்தப்படுத்தப்பட்டது. தற்போது பார்க்கவே மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது கரிச்சான்குளம். கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கரிச்சான்குளம் சீரமைக்கப்பட்டது. அந்த பகுதி மக்களிடத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல நீர்நிலைகளை சீரமைக்க அவர்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்து கோவை மாவட்டத்தின் நீராதாரத்தை பாதுகாக்க அங்கு களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. யாரெல்லாம் அந்த களப்பணியில் இணைந்தார்கள்? கோவை மாவட்டத்தின் நீராதாரத்தை பாதுகாக்கவும் நீர்வளங்களை மேம்படுத்தவும் நடத்தப்பட்ட களப்பணியில் முதலாவதாக நாம் தேர்வு செய்தது குறிஞ்சி குளத்தை தான். இந்த குறிஞ்சி குளத்தின் முதல் கட்ட களப்பணிக்கு யாரெல்லாம் இணைந்தார்கள்? தற்போது ஒரு காட்சி பதிவாக பார்க்கலாம். இந்த குளமானது ஏறக்குறைய ஒரு 300 ஏக்கரா பரப்பளவு கொண்ட குளம். இதனுடைய நீராதாரமானது 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிணறு, குளம், மற்ற பகுதிகளுக்கெல்லாம் இதனுடைய நீராதாரம். இதை நம்பி நிறைய விவசாய நிலங்களும் மற்ற பாசன வசதி பெறக்கூடிய விவசாய பூமிகள்லாம் நிறைய இருக்கு. இதை வருங்கால சந்ததியினர் இந்த நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டுமாய் புதிய தலைமுறையின் வாயிலாக மக்களை கேட்டுக்கொள்கிறேன்.
சிட்கோவில் மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக 20 பேர்கள் மற்றும் அவர்களுடைய ஜேசிபி மற்றும் ஜேசிபி டிப்பர் லாரி மூலமாக இதை இந்த செடி மற்றும் கொடிகளை எல்லாம் அகற்றி பாதைகளை சீர்படுத்தியுள்ளோம் என்று. அதற்கு உதவி ஆணையாளர் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து ஆய்வாளராகிய நான் இன்று எங்களது காவல்துறை போக்குவரத்து கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் நற்பணி மன்றம் சார்பாக இன்று நல்ல விதமாக இந்த பணியை மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் ஒரு 25 பேர் மெம்பர்ஸ் இருக்கோம். நண்பர்கள் நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் கணேசபுரம்ங்கிற ஏரியாவில் நாங்கள் இது மாதிரி சோசியல் ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸே குறிச்சி தான். அங்கே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, நீட்டாக இருக்குது. ஒரு 250 ஏக்கரா பக்கம் குளம், தண்ணி நிறையா இருக்குது. நான் பார்த்த ஒரு நேச்சுரலாக இருக்குது. அதில் அந்த கரையில் பார்த்தீங்கன்னா புதர் செடி புதர் முள் எல்லாம் முளைச்சி ரொம்ப இதாக. அதனால் என்னென்னா அந்த கழிவுலாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சமூக விரோத சேவைகள்லாம் நைட்டு ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா அது க்ளீன் பண்ணி விட்டா ஒரு நீட்டாக இருக்கும். அது நாளைக்கு அவங்களுக்கும் யோசிப்பாங்க, கொட்டுறவங்க நாளைக்கு யோசிப்பாங்க இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, யாரோ ஒருத்தர் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல நம்ம ஏன் நம்ம அசுத்தம் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி என்ன இன்னும் எங்கள் சேவைகள் நான் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். மக்கள் பயன் தரும் வகையில் நீர்நிலையை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையின் காரணமாகவும் போக்குவரத்து அதிக அளவில் இருப்பதன் காரணமாகவும் நண்பர்கள் பொதுநல இயக்கத்தின் சார்பாக இந்த பணியை இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த பணியானது முழுமையாக சுத்தம் பண்ணி முடியும் வரை இந்த பணியை முழுமையாக இளைஞர்கள் ஒன்றிணைந்து பொதுநல இயக்கத்தின் சார்பாக சிறப்பான முறையில் செய்து முடிப்போம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குறிச்சி குளக்கரையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபியோ ஒரு புல்டோசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த குளக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர், அந்த 1.5 கிலோமீட்டர் 2 சைடுமே க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் பூரா மரம் வைக்கலான்ட்டு இருக்கோம். ஒரு 100 மரம் நடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு தண்ணி வர மெயின் வாய்க்கால் ராஜ வாய்க்கால் புட்டுவிக்கி பாலத்திலிருந்து அந்த வாய்க்கால் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும். அதையும் க்ளீன் பண்ணி குளத்துக்கு நாளைக்கு மழை காலத்தில் தண்ணி வரதை தடவடாமல் தண்ணி கொண்டு வரக்கு அடுத்த பிளான் பண்ணலாம். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் காக்க நாம் முன்னெடுக்கும் களப்பணிகளில் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி நடை போட்டு வருகிறோம். உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இது சாத்தியமில்லை. நம்பிக்கையை விதையாக ஊன்றி நல்லெண்ணத்தை நீராக ஊற்றி தடைகளை களை எடுத்து விடாமுயற்சியை உரமாக்கி நாம் முன்னெடுக்கும் களப்பணிகளில் வெற்றி கனியை பறித்திடுவோம். நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில். தமிழகம் முழுவதும் நீராதாரம் காக்க நம்மால் முடியும் குழுவினரின் முயற்சிகள். மாவட்டம் தோறும் தொடரும் களப்பணிகள். உதவ முடியும் என்று நினைக்கும் உள்ளங்கள் உடனடியாக பதிவு செய்யுங்கள். இந்நிகழ்ச்சியின் பிரத்யேக இணையதளம் www.nammalmudiyum.in. புதிய தலைமுறை இணையதளம் வாயிலாகவும் பதிவு செய்யலாம். www.pudiyatalamurai.tv. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்கள் பகுதியிலும் மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறீர்களா?
தகவல்களை தெரிவிக்க வேண்டிய முகவரி புதிய தலைமுறை தொலைக்காட்சி, நம்மால் முடியும் 25A NP தொழிற்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல், சென்னை 6,32,000.